ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 30 தொடக்கம் 34 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 30 தொடக்கம் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்ததை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள ஓர் தனிமையான இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்முடைய ஊரினுடைய அந்த முகப்பு பகுதியில நுழைவாயிலிலே என்ன எழுதி இருக்குது? அதானே, ஒருத்தருக்கு தான் தெரியுமா என்ன எழுதி இருக்குது? எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடலாமா? எல்லாம் சேர்ந்து அந்தோனியாரை மகிமைப்படுத்தி எல்லாம் சேர்ந்து எல்லோரும் இணைந்து கரங்களை தட்டி அந்த பாடல் பாடலாமா? பாடலாமா? நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். பக்கத்துல அப்படி கை கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுத்து நம்புங்கள், ஜெபியுங்கள், இன்று நீங்கள் நம்பி வந்தது நடக்கும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புங்கள்,
ஜெபியுங்கள், இன்று நீங்கள் நம்பி வந்தது அந்தோணியாரின் பரிந்துரையினால் உங்களுக்கு நடக்கும். வலதுகரை உயர்த்தி சொல்லுங்க. வலதுகரத்தை உயர்த்தி, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். தூய அந்தோணியாரின் பரிந்துரையினால் இன்று எனக்கு நான் நம்பி வந்தது இயேசுவினால் நடக்கும், இயேசுவினால் கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாருமே என்னைய பார்த்து சொல்ற மாதிரி தெரியலையே. சண்டைக்கார பாக்குறது மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாதி பேர் கேமராவை பாக்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்று நாம் நமது கோடி அற்புதர் தூய அந்தோணியாருடைய இந்த நவநாளில என்ன கருத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு என்ன மைய கருத்து? அதிகாரத்தோடு போதித்தவர் புனித அந்தோணியார். அதிகாரத்தோடு போதித்தவர் புனித அந்தோணியார். நாம் நம்பி வந்திருக்கிற, நாம் விசுவசித்து வந்திருக்கிற, நாம் தேடி வந்திருக்கிற, நம் ஊரின், நம் உள்ளங்களின் பாதுகாவலரான தூய அந்தோணியார் அதிகாரத்தோடு போதித்தவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய அந்தோணியாருடைய வாழ்க்கையை சற்று நாம் திருப்பி பார்ப்போம். தூய அந்தோணியார் அவர் முதலாக அகுஸ்தினார் சபையிலே சேருகிறார். அகுஸ்தியானுடைய சபையிலே சேருகிறார். ஒரு நாள் அவர் நடந்து கொண்டிருந்த பொழுது 4 குருக்களுடைய உடல்கள் கொண்டு வரப்படுகிறது. 4 மறை குருக்களுடைய உடல்கள் கொண்டு வரப்படுகிறது. அவரிடத்திலே அவர் கேட்கிறார். என்னவென்று கேட்ட பொழுது, மறைப்பணியாளர்களாக சென்ற குருக்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்து அவருடைய உடல்கள் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னவுடன், எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று கேட்ட பொழுது, பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர்கள் என்று அந்தோணியாருக்கு சொல்லப்படுகிறது. எனவே நம் புனிதர் தூய அந்தோணியார் நானும் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய், மறை சாட்சியாய் நானும் மரிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஆசையில, விருப்பத்தில தன்னையே முற்றிலும் கையளித்தவராய் அவர் இருந்த அகுஸ்தினார் சபையில் இருந்து விலகி புனித பிரான்சிஸ்கனுடைய சபையிலே சேருகிறார். அவருடைய நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் நான் மரிக்க வேண்டும், என் இரத்தம் சிந்தி, என் உயிர் கொடுத்து, எனக்கு உயிர் கொடுத்த, எனக்கு வாழ்வு கொடுத்த, என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டுக் கொண்ட என் ஆண்டவராம் இயேசுவுக்கு நான் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்ற ஆவலிலே அவர் சேருகிறார். சேர்ந்த பிறகுதான் அவருடைய பெயரை பிரதர் அந்தோணி என்று மாற்றிக்கொள்கிறார். எப்படி மாற்றிக்கொள்கிறார்? பிரதர் அந்தோணி, ஃபாதர் அந்தோணினா அவர் மாற்றிக்கொள்ள. காரணம், அவர் தனது எளிமையையும் அவர் தனது ஏழ்மையையும் கடைபிடிப்பதற்காக தனது பெயரையே பிரதர் அந்தோணி என்று மாற்றிக்கொள்கிறார். நான் எல்லோருக்கும் கடையவன், நான் எல்லோருக்கும் சிறியவன் என்ற அந்த சிந்தனையை அவர் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதின் அடையாளமாக தன் பெயரை பிரதர் அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆவலிலே அவர் மறைப்பணி தளத்திற்கு அனுப்பப்படுகிறார். ஆனால் போகிற வழியில அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமாகிறது. எனவே அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அப்படி அனுப்பப்படுகின்ற வேளையில மீண்டும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. அவருடைய ஆசையெல்லாம் இயேசுவுக்காய் நான் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே,
ஆனால் வாழ்க்கையிலே வேறு ஒன்று நடக்கிறதே, வேறு ஒன்று நடக்கிறதே என்று அவருடைய எண்ணம் மாறுகிறது. அப்படி அந்த சூழ்நிலை இல்லாத பொழுது மீண்டும் அவர் திருப்பி அனுப்பப்படுகின்ற பொழுது, நான் வேறு ஒரு நாட்டிற்கு சென்று மறைப்பணியானாய் பணியாற்றி இரத்த சாட்சியாய் மரிப்பேன் என்று அனுப்பப்படுகின்ற பொழுது, அவர் பயணம் செய்த அந்த கப்பலானது திசை மாறி போகிறது. வேறு எங்கோ ஒரு இடத்திற்கு அவருடைய கப்பல் பயணமாகிறது. மீண்டும் ஒரு தடை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில நாம் நினைத்தது ஒன்றாயிருக்கலாம், நாம் திட்டமிட்டது ஒன்றாயிருக்கலாம், நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நமது வாழ்க்கையில நடக்கின்ற பொழுது, நாம் நினைக்காத காரியங்கள் நமது வாழ்க்கையில நடக்காத பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நம் புனிதர் அவர் நமக்கு சொல்லித் தருவது, உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், தடைகள், அவமானங்கள், இழப்புகள் அல்லது இறப்புகள் அல்லது வேதனைகள், நீங்கள் எதிர்பாராத தடைகள் எதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நீங்கள் எல்லாவற்றையும் இறைவனின் திட்டமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம வீட்ல இருந்து யாராரு கை கொண்டு வந்திருக்கீங்களோ அவங்க மட்டும் தூக்குங்க. கை நான் பைய சொல்லல, எல்லாம் பை கொண்டு வந்திருப்பீங்க, நல்ல பிள்ளைங்க. வீட்ல இருந்து யாராரு கை கொண்டு வந்திருக்கா? கை யார் கொண்டு வந்திருக்கா? பரவாயில்லையா, பாதி பேர் பாதி கை தான் வந்திருக்குதே. பாதி பேருக்கு ஒரு கை தான் இருக்குது, ஒரு கை வீட்டுல இருக்குதா? ஜெபம் பண்ணிக்கிறேன். பத்திரமா நீங்க வீட்டுக்கு போகும்போது அந்தோனியார் பத்திரமா பார்த்து வச்சிருப்பாரு கைய. ஒரு கை தான் இருக்குது, 2 கை கொண்டு வந்திருக்கவங்க மட்டும். நான்லாம் 2 கை கொண்டு வந்திருக்கிறேன். ரைட். இப்ப சொல்லுங்க, ஹalleluya, praise the lord, praise the lord. பேச தெரிஞ்சவங்க மட்டும், பேச தெரியனா பிரச்சனை இல்லை, அந்தோனியார்ட்ட சொல்லி உங்களுக்கு குணம் கொடுக்க நான் ஜெபிச்சுக்கிறேன். சரியா? பேச தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. இறை வார்த்தை சொல்லுது, உயிருள்ள எல்லோரும் ஆண்டவரை போற்றட்டும். யாராருக்கு உயிர் இருக்குதோ அவங்க மட்டும் praise the lord. அங்க பாதி பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், சந்தேகமா இருக்குது. பாதி பேருக்கு இல்லை நினைக்கிறேன். பைபிள் சொல்லுது, உயிருள்ள எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். உயிருள்ளவங்க மட்டும். எத்தனை பேர் உயிரோட இருக்கீங்க? எத்தனை பேர் உயிரோட இருக்கீங்க? அப்படி கூட 4 பேர் அப்படியே உட்காந்துருக்கு பாரு. நீ சும்மா சொல்லிட்டு போ சாமி, நீ அரை மணி நேரத்துல பிரசங்கத்தை முடிச்சு நீ போயிருவ. நான் என் கையை தூக்கிக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு ஹalleluya, 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 ஹalleluya. தூய அந்தோனியார் ஒரு மாபெரும் ஞானத்தையும் அறிவையும் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு புனிதராய் அவர் வாழ்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, ஏழ்மைக்கும் எளிமைக்கும் இலக்கணமாய் அவர் தெரிந்தார். அவர் வாழ்க்கையில அவர் குருவானவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன தெரியுமா? சமையல் அறையிலே உதவி செய்வது, சாப்பிட்ட தட்டை கழுவுவது, காய்கறி வெட்டி கொடுக்கிறது. அப்ப அந்தோனியாருக்கு குருவானவுடன் கொடுக்கப்பட்ட வேலை என்னது? என்ன வேலை? ஹalleluya. சமைக்கிறவங்களாம் சந்தோஷப்படுங்க, நானும் அந்தோனியாரும் ஒண்ணு அப்படின்னு. என்னது? நானும் அந்தோனியாரும் ஒண்ணு அப்படின்னு. சமைக்க உங்க ஹஸ்பண்ட் வரலைன்னா கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து சொல்லுங்க, அந்தோனியார் கோயில்ல உட்காந்துக்கிட்டு அந்தோனியார் பக்தரா இருந்துகிட்டு அந்தோனியார பாதுகாச்சுக்கிட்டு சமைக்க வர மாட்டேங்கியான்னு கூப்பிட்டுருங்க. சரியா? ஏன் சிரிக்க மாட்டேங்கிங்க? உங்களுக்கு நல்ல டிப்ஸ் சொல்லி தரேன் உங்க கணவர்லாம் சமைக்க வைக்கிறதுக்கு. ஹalleluya, praise the lord. அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அவர் சமையல் கட்டில அவர் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார். அந்த வேலை முடிஞ்ச பிறகு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துவாரு. அங்க இருக்கிற பூச்செடிகள் மரங்களுக்கு அவர் தண்ணி ஊற்றி கொண்டிருப்பார். அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவரை தேடி வருகிற ஏழை எளியவர்களுக்கு, பசியோடு வர்றவங்களுக்கு அங்க பிரெட் வச்சிருப்பாங்க. அந்த பிரெட்டை, அந்த பண்ணை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பணிதான் அந்தோனியாருக்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால தான் அந்தோனியார் கோவில்ல எல்லாம் போகும்போது என்ன கூட பிரெட் பண்ணு கொடுக்குறீங்க. எதுக்காக? 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 அவர் அந்த வேலையை பண்ணி கொண்டிருந்தார். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வேலை அந்தோனியாருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்படி ஏழ்மையிலும் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் மறு இயேசு கிறிஸ்துவாய் வாழ்ந்தவர் தான் நம் புனிதர் தூய அந்தோனியார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவேதான் ஏழ்மையாய் எளிமையாய் வாழ்ந்ததினால்தான் அவர் கரங்களிலே குழந்தை இயேசு அவர் கரங்களிலே வந்து தங்கினார். ஹalleluya, praise the lord. இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசு கிறிஸ்து 3 பேருடைய கரங்களில் தான் இருப்பார். யாருடைய கரங்கள்ல? ஒன்று மாதா, சூசையப்பர், அடுத்து
அந்தோனியார். இவங்க 3 பேர் தான் இயேசுவை, குழந்தை இயேசுவை கரங்களில் வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூய அந்தோனியார் அதிகாரத்தோடு அவர் போதித்தவர் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்கின்ற வேளையில, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையிலே இன்று நாம் இருப்பதற்கு, கத்தோலிக்கர்களாய் நாம் இருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும். காரணம், நம் புனித தூய அந்தோனியார் அவருடைய வார்த்தையாலும், அவருடைய மறை பணியாலும், அவருடைய மாபெரும் இறை வல்லமையினாலும், அதிகார போதனையினாலும் எத்தனையோ 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 மக்கள், கத்தோலிக்க திரு அவையிலிருந்து விலகிய மக்கள் அவருடைய அதிகாரம் கொண்ட போதையினால் திரும்பி வந்தார்கள். மீண்டும் கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூய அந்தோனியார் நம் புனிதர் வாழ்ந்த காலத்துல 2 தப்பறை கொள்கைகள், கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக 2 தப்பறை கொள்கைகளை பல மனிதர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள். 2 தப்பறை கொள்கைகள். ஒன்று அல்பிஜினியஸ் என்ற ஒரு தப்பறை கொள்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் மட்டும்தான், மனித உருவிலே அவர் வரவில்லை. அவர் மனித உருவிலே அவர் வரவில்லை, அவர் கடவுளாய்த்தான் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே மனித உருவாக வந்தது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் என்று பரப்பினார்கள். எனவே அவர் கன்னி மரியிடத்திலே பிறந்தது ஒரு மாயை, அவர் இந்த உலகத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தது ஒரு மாயை. ஏனென்றால் இந்த உலகம் பொய்யானது, இந்த உலகம் தீமையானது. தீமையான உலகத்திற்குள்ளே நன்மையான இறைவன் வரமாட்டாரு. தீமையான உலகத்திற்குள்ளே, அப்ப உலகம் என்னது? தீமை. இந்த உலகம் என்பது பாவம், இந்த உலகம் என்பது தீமை. இந்த தீமையான உலகத்திற்குள்ளே கடவுள் வரமாட்டார். எனவே இயேசு கிறிஸ்து வந்தது ஒரு மாயை, அருட்சாதனங்கள் ஒரு மாயை, அவர் இறந்தது ஒரு மாயை என்ற தவறான தப்பறையான கொள்கைகளை பரப்பி அதையும் மனிதர்கள் நம்பினாங்க. நம்ம ஆவி என்பது இந்த உடல் என்ற சிறைக்குள்ள பூட்டி கிடக்குது. எனவே நாம் இறக்கின்ற பொழுது மட்டும்தான் நமக்கு விடுதலை என்று தவறான கொள்கைகளை, இந்த உடல் அசிங்கம், இந்த உடல் வெறுமை, இந்த உடல் ஒன்றுமில்லை, இந்த உடல் பாவம், இந்த உலகம் வெறுமை என்று தவறான கொள்கைகளை பரப்பிக்கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய மனித அவதாரத்தை, இயேசு கிறிஸ்து மனு உருவானதை மறுத்து பல்வேறு காரியங்களை, தப்பறைகளை போதித்துக் கொண்டார்கள். அவர்களை நம்பி எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்களை பின்பற்றினார்கள், கத்தோலிக்க திரு அவையிலிருந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில புனித அந்தோனியார் அவர் தனது அதிகாரமுள்ள போதனையினால் மக்கள் எங்கெங்கெல்லாம் சிதறிக் கொண்டிருந்தார்களோ, கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்தை மறுத்து கத்தோலிக்க திரு அவையை விட்டு எங்கெங்கெல்லாம் போய்க் கொண்டிருந்தார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் தூய அந்தோனியார் சென்று அவர் இறை வார்த்தையை அவர் அறிவித்து எத்தனையோ மக்களை அவர் மனமாற்றுகிறார். மீண்டும் கத்தோலிக்க திரு அவையினுடைய விசுவாசத்திற்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். ஒரு நாள் ருமினி என்ற ஒரு இடத்திற்கு செல்லுகிறார். அந்த இடத்திற்கு சென்றவுடன் அங்கு அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். அவர் போதிக்க ஆரம்பித்தவுடன் அவர் போதனையை கேட்க மறுத்து எல்லோரும் போயிடுறாங்க. இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து, மாபெரும் இயேசு கிறிஸ்து, தன் உடலை இரத்தத்தை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்து, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ற மனிதன் இயேசு கிறிஸ்து மனு உருவானவரை பற்றி அறிவிக்கிறார். இது பொய்யான போதனை என்று சொல்லி அந்தோனியாருடைய போதனையை, மறையுரையை கேட்காமல் எல்லோரும் திரும்பி போறாங்க. எனவே அந்தோனியார் என்ன செய்யறார்னா, உடனே அவர் கடலுக்கு செல்லுகிறார். உடனே அவர் கடலுக்கு சென்று அந்த கடலில் இருக்கிற மீன்களை அழைக்கிறார். அந்த கடலில் இருக்கிற அந்த மீன்களை அழைக்கிறார். அந்த மீன்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். ஓ கடவுளின் மாபெரும் படைப்பாகிய அழகு மிகுந்த மீன்களே, சுறா மீன்களே, பெரிய பெரிய எண்ணிக்கையில் அடங்காத மீன்களே, சின்னஞ்சிறு மீன்களே, பல்வேறு விதமான அழகும் அறிவும் நிறைந்த மீன்களே என்று கடவுளின் அன்புக்குரியவர்கள் நீங்கள், கடவுளின் படைப்பிலே அழகு நீங்கள் மின்னொளியாய் தங்கமாய் ஜொலிக்கிறீர்கள் என்று அந்த மீன்களுக்கு அவர் போதிக்கிறார். அந்தோனியார் கடல் கரையில் போதிச்சவுடன் கடல்ல இருக்கிற எல்லா மீனும் கடற்கரைக்கு மேல வந்து அப்படியே அந்தோனியாருடைய போதனையை கேட்டதாம். அந்தோனியாரின் போதனையை கேட்டதாம். உடனே அதை பார்த்தவர்கள் வியந்தார்கள்.
ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, நாம் ஒரு மாபெரும் தவறு செய்து விட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க, ஒரு புனிதமிக்க ஒரு மனிதருடைய, ஒரு குருவானவருடைய போதனையை கேட்க நாம் மறந்து விட்டோமே, தவறி விட்டோமே என்று சொல்லி மனம் வருந்துகிறார்கள், மனம் திருந்துகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். உடனே அவங்க இருந்த ஊருக்கு ஓடுறாங்க, ஊருக்குள்ள ஓடுறாங்க. ஓடி போய், நாம் புறக்கணித்தோமே, இங்கு நீ மறையுரை ஆற்றக்கூடாது, உங்கள் மறையுரையை கேட்க மாட்டோம் என்று புறக்கணித்தோமே, அந்த குருவானவருடைய மறையுரைக்கு மீன்கள் எல்லாம், கடல் மீன்கள் எல்லாம் அது வெளியிலே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது, அந்த அற்புதத்தை வந்து பாருங்கள் என்று ஊரிலே எல்லோரையும் அழைத்து வந்து பார்க்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். எனவே அவர்கள் மனம் மாறுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனம் மாற்றம் ஒரு மன்னிப்பாய் மாறுகிறது. அவர்கள் அந்தோனியாரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவே இந்த தப்பறையான கொள்கைகள் பரவி கொண்டிருந்த வேளையிலே அந்தோனியார் அவருடைய மறையுரையிலே இவ்வாறு அழகாக சொல்லுகிறார். இந்த புனிதமிக்க, ஓ என் மக்களே, என் இறை மக்களே, இந்த புனிதமிக்க பலிபீடம் இயேசு கிறிஸ்துவின் உடலாயிருக்கிறது. இந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிற அப்பமும் ரசமும் இயேசுவின் உண்மையான திருவுடலாய், திருரத்தமாய் மாறுகிறது. அந்த திருரத்தம் அன்னை கன்னிமரியில் வயிற்றிலே மனு உருவான அந்த இயேசுதானும் இந்த அப்பம் ரசமாய் மாறுகிறார். அற்புதங்களை, அதிசயங்களை செய்த அதே இயேசுதான் இந்த அப்பமும் ரசமும் அவருடைய உடலாய் மாறுகிறது. எத்தனையோ விதமான வார்த்தைகளினால் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்த அதே ஆண்டவர், உயிரோடு நம் மத்தியிலே வாழ்ந்த அதே ஆண்டவர் தான் இந்த அப்பமும் ரசத்தின் வழியாய் தன் உடலாய் இரத்தமாய் மாறுகிறார். நமக்காக கசையடிபட்டு முள்முடி சுமந்து நமக்காய் சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து தன் உடலிலே நம் பாவங்களை சுமந்த, தன் உடலிலே நம் பாவங்களுக்காய் கசையடிபட்ட, வேதனைப்பட்ட, அவமானப்பட்ட, காயங்கள் பட்ட அதே மனிதரான இயேசு கிறிஸ்து தான், அதே மனு உருவான இயேசு கிறிஸ்து தான், அதே உயிருள்ள இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது இதே நற்கருணையில இந்த அப்பமும் ரசமாய் அந்த உயிருள்ள இயேசு கிறிஸ்துவாய் மாறுகிறது. நமக்காய், நம் பாவங்களுக்காய் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்த அதே இயேசு கிறிஸ்து தான் இந்த அப்பமும் ரசத்திலே அவர் உடலாய் இரத்தமாய் மாறுகிறது. நமக்காய் விண்ணகத்திலே தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்து பரிந்து பேசுகிற அதே உயிருள்ள, மகிமையுள்ள, மாட்சிமையுள்ள அதே இயேசு கிறிஸ்து தான் இந்த பலிபீடத்திலே அப்பமாய் ரசமாய் மாறுகிறார். எனவே இது ஒரு மாயை அல்ல. இந்த பலிபீடத்தில குருவானவர் நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அதே வார்த்தைகளை, இது என் உடல், இது என் இரத்தம் என்று உச்சரிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் உடலாய், உயிருள்ள உடலாய், உண்மையுள்ள உடலாய், அவருடைய உயிருள்ள இரத்தமாய் அது மாறுகிறது என்பது ஒரு ஆணித்தரமான உண்மையை சொல்கிறார். இப்படி அந்தோனியாருடைய இந்த மறையுரையை கேட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக, நற்கருணையின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். குருக்கள் கொடுக்கின்ற அருட்சாதனத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த தப்பறை கொள்கை சொன்னது, அருட்சாதனங்கள் வேஸ்ட், ஞானஸ்நானம் வாங்குவது, திருமுழுக்கு பெறுவது வேஸ்ட், பாவ சங்கீர்த்தனம் என்பது ஒன்றுமில்லை, நற்கருணையில இயேசு இல்லை, அது அவருடைய உடல் இல்லை, அவருடைய இரத்தம் இல்லை, நீங்கள் பெறுகிற அருட்சாதனங்களை கடவுள் அருள் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, பாவ சங்கீர்த்தனம் இல்லை, குணமளிக்கின்ற அருட்சாதனங்கள் இல்லை என்ற தப்பறை கொள்கைகளை அவர்கள் போதித்த பொழுது அந்தோனியாருடைய இந்த மறையுரை எல்லோரையும் மாற்றுகிறது. பெரும் திரளான மக்கள் மீண்டுமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே தங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? Praise the Lord, praise the Lord, hallelujah. ஆமா,
கடவுள் தூய் அந்தோனியார் வழியாக செய்த அற்புதங்களை அறிவிக்கிற பொழுது நீங்களாகவே மகிழ்ச்சியோடு கைதட்டணும், ஆமேன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya, praise the lord. இரண்டாவது தப்பறை என்பது வால்டன்சியர்கள். அவர்களுடைய போதனை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் எளிமையிலே வாழ்ந்தார். எனவே நாங்கள் ஏழைகள், நாங்கள் எளியவர்கள், நாங்கள் தான் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருத்தூதர்களுடைய வழிமரபினர். போப் இல்ல, ஆயர்கள் இல்ல, குருக்கள் இல்ல, அவங்கெல்லாம் இல்ல, நாங்க தான் என்று ஒரு சாதாரண மக்கள், நம்மை போன்ற சாதாரண மக்கள் தனியா உலகத்துல போய் வாழ்ந்துகிட்டு அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து ஏழ்மை நிலையை ஏற்றுக்கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் என்ற ஒரு நற்செய்தி அறிவித்தாங்க. இரண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, நற்செய்தியில் இருக்கிற பல்வேறு விதமான இறை வார்த்தைகளை மனப்பாடம் செய்து, கடவுள் இங்கு இப்படி சொல்கிறது, மத்தேயு நற்செய்தியிலே இப்படி சொல்கிறது, மார்க்கு நற்செய்தியிலே இப்படி சொல்கிறது, லூக்கா நற்செய்தியிலே இப்படி சொல்கிறது என்று இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி அவர்கள் போதித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட போதனை தான் சிறந்தது என்று ஒரு தவறான போதனையிலே மக்களை கூட்டிட்டு போனாங்க. அப்ப உடலை வருத்திக்கிட்டு, உண்ணாம உறங்காம அப்படி ஏழ்மையா இருந்துகிட்டு, சாதாரண கிழிஞ்ச சட்டைகளை போட்டுக்கிட்டு, எங்கேயோ ஒரு மூலையில போய் வாழ்ந்துகிட்டு, முடி வளர்த்துக்கிட்டு, இப்படி வாழ்வதுதான் இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை என்ற தவறான போதனையில மக்கள் நடத்தினாங்க. மக்கள் ரொம்ப பேர் பின்னாடியே போயிட்டாங்க. ஆமா இல்ல, இயேசு கூட ஏழ்மையா தானே பிறந்தாரு, இப்படி இருக்கிறதான இயேசுவுக்கு பிடிக்கும். போப்பு, பிஷப்பு, குருவானவர்கள் இவங்கெல்லாம் சொல்லுவது என்ன எதுக்கு? எனவே அருட்சாதனங்கள் நமக்கு தேவையில்லை, அதில் ஒன்றுமில்லை என்று அவர்கள் போதித்தார்கள். ஆனால் அந்தோனியார் அவர்களை விட ஏழ்மையாய் வாழ்ந்தார், அவர்களை விட எளியவராய் வாழ்ந்தார், அவர்களை விட அதிகமான இறைவார்த்தையை அவர் தன் எண்ணத்திலே மனப்பாடம் செய்து அவர் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுதெல்லாம், மறையுரை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ இறைவாக்குகளை அவர் அறிவித்தார். மத்தேயு 1:23 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இதோ அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார், அவர் நம் பாவங்களுக்காய் இந்த மண்ணுலகிலே அவர் தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுப்பார், கடவுள் நம்மோடு என்று அவர் ஒவ்வொரு இறை வார்த்தையும் அழைத்து சொல்லுகிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தையை அவர் போதிக்க மக்கள் மீண்டுமாய் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்கள். உணர்ந்து இத்தகைய இந்த தவறான கொள்கையிலே நாம் போய்விட்டோமே என்று அந்தோனியாருடைய அதிகாரமிக்க போதனையினால் அவர் மீண்டுமாக மக்களை கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்திற்கு கொண்டு வருகிறார். அவர்களுடைய போதனைக்கும் அந்தோனியாருடைய போதனைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் போதித்தார்கள், ஆனால் புனித அந்தோனியார் போதிக்கின்ற பொழுது அற்புதங்கள் நடந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. தூய அந்தோனியார் மறையுரை ஆற்றிய பொழுது பேய்கள் ஓடியது, நோய்கள் நீங்கியது, சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. ஹalleluya, ஹalleluya. எனவே அந்த போதனையை பார்த்தவர்கள், இதுதானே உண்மையான போதனை, இதுதானே கத்தோலிக்க மறையின் உண்மையான சத்திய போதனை என்று மீண்டும் கத்தோலிக்க திரு அவைக்கு எல்லா மக்களையும் மீண்டும் அழைத்து வருகிறார். எனவேதான் அவர் தப்பறைகளின் சம்மட்டி என்று அழைக்கப்பட்டார். அந்தோனியாருக்கு என்ன பேர் வச்சாங்க? தப்பறைகளின் குட் மார்னிங், குட் நைட். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பரவாயில்ல, ஒரே ஒரு ஆள் தான் தூங்காம இருக்குது. நான் குட் மார்னிங் சொன்ன உடனே குட் நைட் திருப்பி வந்துச்சு, மற்றதெல்லாம் என்ன பண்ணது எனக்கே தெரியல. ஹalleluya, ஹalleluya. அந்தோனியார் போதித்த பொழுது மெய்மறந்து கேட்டது மாதிரி நீங்க மெய்மறந்து கேட்கிறீங்களா, அல்லது எப்படா அந்த சாமியார் பிரசங்கத்தை முடிப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயோ உலகத்துக்கு எனக்கு தெரியல. உங்க ரியாக்ஷன் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரே ஒரு அம்மா தான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆக ஆயிரம் மக்கள் தூய அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க திரண்டு ஓடி வந்தாங்க. ஒரு நாள் ஒரு மாபெரும் கூட்டம், கோயிலுக்குள்ள இடம் இல்ல, கோயிலுக்குள்ள
மக்கள் நிறைஞ்சு வழிஞ்சாங்க. என்ன பண்ணு தெரியல. உடனே அந்தோனியார் எல்லா மக்களையும் வெளியே அழைத்து கொண்டு போய் அங்கு மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறாரு. உடனே ஒரு மாபெரும் இடி முழக்கத்தோடு மழை பெய்யுது. மழை பெய்யுது. என்ன ஆச்சரியம்னா, அந்தோனியார் போதித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் மீது மட்டும் விட்டுட்டு சுத்தி மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அத்தனை அற்புதங்களை, அதிசயங்களை அந்தோனியார் தன்னுடைய மறையுரை வழியாக, அவருடைய அதிகாரம் கொண்ட மறையுரை வழியாக அவர் இந்த மக்களை எல்லாம் கத்தோலிக்க திரு அவைக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே இந்த தப்பறை கொள்கைகளை நம்பி வாழ்ந்த ஒரு மனிதன் அவன்கிட்ட போயிட்டு அவருடைய படைத்தலைவன் போய் சொல்றாரு, அந்தோனியார் என்ற ஒரு மாபெரும் குருவானவர் இருக்கிறார், அவர் அற்புதங்கள் செய்கிறார், அவர் வார்த்தை அறிவித்தால் பேய்கள் ஓடுகின்றன, எத்தனையோ அற்புதங்கள் நடக்கின்றன என்று சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, அதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்குயா, இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்குது. சரி, உண்மையிலே அந்தோனியார் ஒரு புனிதர் என்றால் நான் இப்ப என் கையில அந்தோனியார் எங்கேயோ இருக்கிறாரு, இவர் டேபிள்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு, சால்வதோர் அப்படிங்கிறவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்தோனியார் எங்கேயோ இருக்கிற இடத்துல சொல்றாரு, ஒருவேளை அந்த அந்தோனியார் புனிதராக இருந்தால் இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறல்ல, என் கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அதை தூக்கி நானு எரியுவேன். ஆனால் அந்த கண்ணாடி கிளாஸ் என்ன பண்ணக்கூடாது, என்ன ஆகக்கூடாது, உடையக்கூடாது. அப்படி என்றால் நான் அவரை புனிதராய் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று இந்த மனுஷன் சொன்னாராம். உடனே அவர் சரி பரவாயில்ல எரிங்க என்று இந்த படைத்தலைவர், அந்தோனியார் மீது பக்தி கொண்ட இந்த படைத்தலைவர் சொன்னவுடன் இந்த மனிதன் தன்னுடைய கையிலே வைத்திருந்த கண்ணாடி கிளாஸை வேகமா தரையின் மீது அடித்தாராம். என்ன ஆச்சரியம், அடிக்கப்பட்ட தரை உடைந்தது, கண்ணாடி கிளாஸ் உடையல. கரங்கள் தட்டி நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட இந்த டைல்ஸ் உடைஞ்சு போச்சு, ஆனால் எது உடையல? கண்ணாடி கிளாஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திலோர் நகரத்துல இன்னொரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு என்னப்பா இது நற்கருணையில என்ன இயேசு இருக்கிறார், இது என்ன உயிருள்ள ஏதோ சாதாரண ஒரு அப்பம், கோதுமையில செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள், இதுல என்ன இயேசு இருக்கிறார், இது நற்கருணையில எங்க இயேசு இருக்கிறாரு என்று அவன் அவ்வளவு கேவலமாய் நற்கருணை பிரசன்னத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் சவால் விடுறான். இந்த அந்தோனியார் சொல்லுவது போல இந்த நற்கருணையிலே இயேசு இருந்தால் என்கிட்ட இருக்கிற கழுதையை நான் கூட்டு வருவேன், அந்த கழுதையை பசியோட கூட்டு வருவேன், அந்த கழுதைக்கு சாப்பாடு போடாம நான் கூட்டு வருவேன், அந்த கழுதை இந்த நற்கருணையை பார்த்து அது உண்மையிலே இயேசு என்று வணங்குச்சுன்னா நான் மனமாறி கத்தோலிக்கனாய் மாறி விடுகிறேன், அந்தோனியாருடைய போதனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு சவால் விட்டான். உடனே அந்தோனியார் அதை ஏற்றுக்கொண்டு திருப்பலி வைக்கிறார். திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணையுடைய அந்த பேழையை எடுத்துக்கொண்டு அந்தோனியார் அப்படியே ஆலயத்திற்கு வெளியே வருகிறார். அவனும் எத்தனையோ நாள் சாப்பாடு கொடுக்காம இருந்த அந்த கழுதையை கூட்டு வருகின்ற பொழுது அந்தோனியார் அந்த கழுதையை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நற்கருணையை அவர் உயர்த்தி காட்டிய பொழுது அந்த கழுதை முழந்தால் படியிட்டு ஆண்டவரை வணங்கியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை தூய அந்தோனியார் தனது மறையுரையினால் கத்தோலிக்க விசுவாசத்திலிருந்து விலகி போன ஒவ்வொரு மக்களையும் அவர் அழைத்து வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வாறு சாத்தியம் என்றால், முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தூய அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராயிருந்தார். தூய அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராயிருந்தார். நமக்கு தாகம் எடுத்தா என்ன பண்ணுவோம்? என்னது? அதானே, நல்ல வேலை, நாங்க போய் ஸ்பிரைட் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிப்போம்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம்,
தூய அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டவராய் இருந்தார் என்றால் எப்பொழுதுமே இறை வார்த்தையை அவர் வாசித்துக் கொண்டே இருந்தார். கடவுளுடைய வார்த்தையை மீண்டும் 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 வாசித்து வாசித்து அவர் அதை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார். கடவுளுடைய வார்த்தையை அவர் போதிக்கின்ற பொழுதெல்லாம் இறை வார்த்தையை அவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி என்று சொல்லி சொல்லி போதித்தார். பிரைஸ் லார்ட். அப்ப அந்தோனியாருடைய பிள்ளைகள், அந்தோனியாருடைய பக்தர்களாகிய நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? இறை வார்த்தையை வாசிப்பது. அந்தோனியார் கையில என்ன இருக்குது? எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குது? பரவாயில்ல, என்ன 22 பேர் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்தோனியாருடைய பக்தர்கள், நீங்கள் அந்தோனியாருடைய பக்தர்கள் அப்படின்னு அந்தோனியாரை தூக்கி இங்க வச்சுக்கிட்டு அவருடைய விழாவை கொண்டாடினா முதல்ல நீங்க எதை தூக்கிட்டு வரணும்? அந்தோனியார் முதல்ல என்ன தூக்கிட்டு வந்தாரு? பைபிள். அப்ப நீங்கள் உங்கள் இல்லத்துல பைபிள் இருக்கணும். அப்படி மூடி வச்சு அது கரண்ட் பில் வைக்கிறதுக்கு, கேஸ் பில் வைக்கிறதுக்கு, காசை ஒளிச்சு வைக்கிறதுக்குலாம் வைக்கக்கூடாது. பல பேர் வீட்டுல பைபிள் அப்படித்தான் இருக்குது. ஜெபிக்கலாம் போனா ஒரு பைபிள் கொடுங்கம்மா அப்படின்னா இங்கிட்டு ஓடுவாங்க. என்னடா இல்ல ஃபாதர் எங்க வச்சேன்னு தெரியல, அப்படியே எடுத்துட்டு வந்தா தூசியை தட்டுறது. என்னைக்கோ வச்சது, ஆனா பைபிள் திறந்தே இருக்கும். முன்னாடி போனா பெரிய அலங்கார பெட்டியில பைபிள், பல பேர் வந்து அலங்கார பெட்டியில வைக்கிறதுக்கு இல்ல, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். அதுதான் அந்தோனியாருடைய பக்தர்களுக்கு அந்தோனியார் சொல்லி கொடுக்கிற முதல் பாடம். அந்தோனியாருடைய பக்தர்களா இருக்கிறது பெருசு இல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கடைபிடிக்காம முதலில் அவருக்கு பிரியமானது எது? இறை வார்த்தையை படிப்பது, இறை வார்த்தையை தூக்கி வர்றது. பைபிளை தூக்குங்க, கடவுள் உங்களை தூக்கி வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிளை தூக்குங்க, கடவுள் உங்களை தூக்கி வச்சிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். கோயில் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பைபிளை கொண்டு வாங்க, வீட்டுல போய் பைபிளை படிங்க. காலையிலும் மாலையிலும் பைபிள் படிக்காம, கடவுளுடைய வார்த்தை படிக்காம அந்தோனியாருடைய பக்தர், அந்தோனியார் எனக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க என்று ஒருபோதும் ஜெபிக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்தோனியார் நற்கருணையின் மீது அளவில்லா பக்தி கொண்ட ஜெப வீரர். நற்கருணையின் முன்பாக எத்தனையோ நேரங்களை ஜெபத்தின் வழியாய் அவர் செலவழித்துக் கொண்டே இருந்தார். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நற்கருணையை சந்திக்காதவர்கள் அந்தோனியாருடைய பக்தர்னு சொல்லிட்டு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்தோனியார் எங்க கோயிலுக்கு பாதுகாவலர், அது தெய்வம், கோடி அற்புதர், அதெல்லாம் வெத்து வார்த்தைகள், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்ப அந்தோனியாருடைய புகழை பாட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நற்கருணை ஆண்டவரிடத்திலே வந்து அமர்ந்து ஜெபிக்காமல் நீங்கள் இருந்தால் அது அந்தோனியாருக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப இரண்டாவது என்னது? நற்கருணையின் மீது அளவில்லா பக்தி கொண்ட ஜெப வீரர். நற்கன் முன்னாடி உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. அந்தோனியார் கோடி அற்புதம் சொல்றோம். எப்படி அற்புதம் செய்தார்? கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து நற்கருணையில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட சக்தி, வல்லமை நற்கருணையின் மீது கொண்டதனால் தான். அதுதான் கோடி அற்புதர். ஹல்லேலூயா. இன்று உலகத்தில் நடக்கின்ற அற்புதங்களிலே 99% கத்தோலிக்க திரு அவையில ஏன் தெரியுமா? நற்கருணை பிரசன்னத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர். அந்தோனியார் யாரு? அன்னை மரியாளுடைய. அப்ப மாதாபி இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மாதானாலே நம்மளுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்போம். அன்னை மரியாளின் மீது அன்பு கொண்ட ஒரு பக்தர் யாரு? அப்ப அந்தோனியார் பிள்ளைகள், அந்தோனியாருடைய பக்தர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா தலையாட்டிக்கிட்டே இருக்கு, தூக்கத்தில் ஆட்டுதா, நான் சொல்றதுக்கு ஆட்டுதான்னு எனக்கே தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தோனியாருடைய பக்தர்கள் அன்னை மரியாளின் பிள்ளைகளாய் பக்தர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னது? ஜெபமாலை ஜெபிக்கணும். எத்தனை பேர் வீட்டுல டெய்லி ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் குடும்பத்துல ஜெபமாலை ஜெபிக்காம நாங்க தூங்க மாட்டோம்? அதானே. பிரைஸ் தி லார்ட். பெருங்க நோயெல்லாம் போகும், பெரெல்லாம் பேயெல்லாம் ஓடும். இவற்றை வந்து மண்டிட்டுட்டு அந்தோனியாரே பேய் வரட்டுங்க, ஓடாது. அங்க ஜெபமாலை ஜெபி, அங்க இறை வார்த்தையை வாசி, அங்க கடவுள் மீது ஒரு ஜெப வீரனாய் மாறு. உன் இல்லமும் இந்த ஆலயமும் அந்தோனியாருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு என்றால் உங்கள் இல்லம், உங்களுடைய வாழ்க்கை அவரை பிரதிபலிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவதாக அந்தோனியார்
எளிய வாழ்க்கையும் ஏழ்மையான வாழ்க்கையும் ஏழைகள் மீது அன்பு கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்ப ஏழை எளியவர்கள் மீது அன்புள்ள வாழ்க்கை, தாழ்ச்சியான வாழ்க்கை. அப்ப இந்த காரியங்களை நாம் கடைபிடித்தால்தான் நாமும் அந்தோனியாருடைய பக்தர்கள், அந்தோனியாருக்கு பிரியமானவர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அப்ப முதல் காரியம் என்னது? என்னது? இறை வார்த்தை. இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். எனவேதான் அந்தோனியார் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது குழந்தை இயேசு எங்க வந்து உட்கார்ந்தாரு? பைபிள் மேல. அந்த வார்த்தை உண்மையாய் மனு உருவாகி அப்படியே குழந்தை இயேசு பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒன்று, இறை வார்த்தையின் மீது தாகம். ரெண்டு, என்னது? நற்கருணை, பக்தி. நற்கருணையின் மீது கொண்டுள்ள ஆவலினால் ஜெப வீரர்களாய் மாறணும். மூன்றாவதாக, அன்னை மரியாளின் மீது அளவு கடந்த அன்பு. நான்காவதாக, எளிய வாழ்க்கையும் ஏழைகள் மீது கொண்ட அன்பும் அக்கறையும். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்தோனியார். அந்தோனியார் என்றாலே நம் நினைவுக்கு வர வேண்டியது முதலிலே இறை வார்த்தை. மறந்துடாதீங்க. முதல்ல என்ன வரணும்? இறை வார்த்தை. அந்தோனியார்னா உடனே பேய ஓட்டுவாரு, காணாமல் போன பொருளை கண்டுபிடிச்சு தருவாரு, அதெல்லாம் கடைசி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காணாமல் போன பொருளை அவர் கண்டுபிடித்து தருபவர் தான். ஆனால் அவர் எதை காணாமல் போன எதை கண்டுபிடிப்பவரும் தெரியுமா? அந்தோனியார் அடிக்கடி சொல்லுவாரு, எவ்ரிதிங் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் டு சேவ் சோல்ஸ். இயேசுவுக்காய் ஆன்மாக்களை மீட்பதுதான் எனது எல்லா பணிகளிலும் மேலான பணி. டு சேவ் சோல்ஸ், டு வின் சோல்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இயேசுவுக்காய் ஆன்மாக்களை வெற்றி கொள்வது. அப்ப அந்த ஆன்மாக்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்தோனியாருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும்னா, அவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்தோனியாரே, காணாம என் தோடு போச்சு, காணாம என் வளையல் போச்சு, காணாம என் மொபைல் போச்சுன்னு போய் சொல்லி நிக்காதீங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? அந்தோனியாரே, என் இதயத்தை நான் தொலைத்து விட்டேன், எனது புனிதத்தை நான் தொலைத்து விட்டேன், என் நிம்மதியை நான் தொலைத்து விட்டேன், சமாதானம் பண்ற அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், மன்னிப்பதை நான் தொலைத்து விட்டேன். நீங்க தொலைத்ததெல்லாம் அந்தோனியார்ட்ட போய் சொல்லுங்க. தொலைத்த பொருட்களை அல்ல, தொலைத்த உங்கள் வாழ்க்கையை அந்தோனியாரிடம் கொடுங்கள். தொலைத்த உங்கள் ஆன்மாவை கொடுங்கள். தொலைத்த உங்கள் புனிதத்தை கொடுங்கள். தொலைத்த உங்கள் நிம்மதியை கொடுங்கள். தொலைத்து போன உங்கள் மன்னிக்காமையை கொடுங்கள். தொலைந்து போன உங்கள் கோபத்தை கொடுங்கள். அதெல்லாம் நீங்க தொலைச்சிருக்கீங்களே. அமைதியை தொலைச்சிருக்கீங்க, மன்னிக்காம இருந்து வெறுப்போட இருக்கீங்க. இதையெல்லாம் தான் அந்தோனியார் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தொலைந்த ஆன்மாவை தேடுகிறவர். தொலைந்த உன் ஆன்மாவை இறைவனிடத்திலே அவர் கண்டுபிடித்து மீட்டு கொடுப்பவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அந்தோனியார்ட்ட சொல்லுங்க, அந்தோனியாரே, நீங்கள் புனிதமா இருந்தீங்க, நான் என் புனிதத்தை தொலைச்சிட்டேன், கண்டுபிடிச்சுட்டாங்கப்பா. நீங்க சாந்தம் உள்ளவனா இருந்தீங்க, எல்லோருக்கும் நீங்க நல்ல ஒரு அமைதியின் தூதனா இருந்தீங்க. நான் அமைதி இல்லாம சண்டை போடுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், ஒரு புனிதமான வாழ்க்கை வாழாம இருக்கிறேன், அதை இழந்துட்டேன். நீங்க மன்னிச்சு வாழ்ந்தீங்க, நான் மன்னிக்காம இருக்கிறேன். எனவே அந்த மன்னிப்பு என்ற வரத்தை நான் தொலைஞ்சிட்டேன், எனக்கு கண்டுபிடிச்சு தாங்க. புனிதத்தை நான் தொலைச்சிட்டேன், கண்டுபிடிச்சு தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்தோனியாருடைய பக்தர்கள் நாம் சொல்லுவதைப் போல நம்புவோம், இறை வார்த்தையை நம்புவோம். இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நற்கருணை ஆண்டவரிடத்திலே முழந்தால் படியிட்டு அன்னை மரிவழியாய் ஜெபிப்போம். அப்பொழுது அற்புதம் நடக்கும். அப்ப நாம பாடலாம், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் வல்லமையினால், அந்தோனியாரின் பரிந்துரையினால் இந்த நாளில இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் பலனாக நீங்கள் நம்பி வந்திருப்பது இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும்படிக்காய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க.